السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا وشكرا لك يا رحمن، صلاة وسلاما عليك يا سيد بني أدنان، وعلى آلك وصحابك الذين هم نجوم السماء الهداية والإرفان. أما بعد. நீண்ட நேரம் பேசுகின்ற நேரமல்ல என்றாலும் வருடாந்தம் இந்த நிகழ்விலே ஹயாத்துள்ளவரை கலந்து கொள்ள வேண்டும் என்று மரியாதைக்குரிய மர்ஹூம் ஹக்கீம் முர்ஷித் அவர்களினால் வேண்டப்பட்டிருக்கின்றேன் என்ற அன்பான எண்ணத்தோடு இந்த பெரியார்களுடைய சபையில் ஏகப்பட்ட உலமாக்கள் இருக்கிறீர்கள், என்னை விட மூத்தவர்களும் அதே போன்று அறிஞர்களும் இருக்கின்ற இந்த சபையில் வேண்டப்பட்டதற்காய் நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக இந்த மஜ்லிஸை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் மௌலவி ஹசன் மன்பை காதிரி அவர்களையும், அதே போன்று இந்த நிகழ்வுகளை தொன்று தொட்டு அவர்களுடைய குடும்ப பாரம்பரியத்தோடு இதில் பங்காற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அலியார் ஹசரத் அவர்களையும், என்னுடைய உற்ற நண்பர் மௌலவி அலீம் மன்பை காதிரி ஹசரத் அவர்களையும், மற்றும் எல்லா உலமாக்களையும், ஈச்சம்பட்டி தர்காவினுடைய அனைத்து நிர்வாகிகளையும், இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும், இதற்காக தம்மை அர்ப்பணித்து அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற என் ஈமானிய உறவுகள் அத்தனை பேரையும் ஒழித்தவனாய், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று போல் நாளை மறுமையும் இந்த இறைநேசர்களோடு நாம் அனைவரும் ஒன்றாக எழுப்பப்பட்டு அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிற பாக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய், அந்த பெரியார்களின் ஆசீர்வாதங்களை வேண்டியவனாய் சில வார்த்தைகளை பேச முனைகிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இந்த அவுலியாக்கள் இன்றிருக்கின்ற நவீன இந்த உலகத்தில் என்ஜிஓக்களுடைய சம்பளங்களுக்காக தாவா பிரச்சாரம் செய்கின்ற பெயர் தாங்கிய அறிஞர்கள் மலிந்திருக்கின்ற இந்த காலத்தில் எந்த என்ஜிஓக்களுடைய அல்லது எந்த நாட்டினுடைய அல்லது எந்த வருமானங்களும் கொடுக்கப்படாமல் நாடு விட்டு நாடு கடந்து தேசம் கடந்து இந்த மண்ணுக்கு வந்து உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் சென்று தீன் பணியாற்றிய பெரியார்கள், இறைநேசர்களான அவுலியாக்கள். இமாம் அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஹதீதை பதிவு செய்வார்கள், அவுலியாக்கள் என்பவர்கள் மசாபிஹுல் ஹுதா, நேர்வழியினுடைய ஒளி விளக்குகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த பெரியார்கள் இந்த உலகத்தில் எல்லா இடத்துக்கும் பறந்து சென்று அவர்கள் இந்த தீன் பணியாற்றி அந்தந்த இடங்களிலே அவர்கள் அந்த மக்களுக்கான அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று தருகின்ற டவர்களாக, அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கப்படுகின்ற தளங்களாக அந்த அவுலியாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவுலியாக்களுடைய தர்காக்கள் இந்த உலகத்தில் இஸ்லாம் யாரால் வளர்க்கப்பட்டது, பரப்பப்பட்டது என்பதற்கான சான்றுகள் என்ற காரணத்தினால் ஒரு பிரதேசத்திலே ஒரு இயக்கம் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல போகிறது என்றால் அந்த இயக்கத்தினுடைய பெயர் அங்கே ஹைலைட் ஆகுவதில்லை என்றால், ஏற்கனவே அங்கே இஸ்லாத்தை போதித்து பெரியாராக மதிக்கப்படுகின்ற ஒருவரை தரைமட்டமாக்க வேண்டும் என்கிற சித்தாந்தம் சியோனிசவாதிகளால் உருவாக்கப்பட்டது. அதனால்தான் இயக்கங்கள் தங்களுடைய பெயர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் ஏற்கனவே இருக்கின்ற அவுலியாக்களுடைய பெயர்களை அழிக்க வேண்டும். அவர்களுடைய தர்காக்களை அழித்துவிட்டு இயக்கங்களின் ஒபீஸுகள் இஸ்லாத்தின் சென்டர்களாக பிரகடனம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் பாருங்கள், இயக்கங்கள் அது இஸ்லாமிய இயக்கமா இல்லையா என்பது வேறு பிரச்சனை. இயக்கங்களுடைய சென்டர்கள் இன்று கொண்டாடப்படுகின்றன.
இயக்கங்களுடைய சென்டர்களுக்கு பெனர் அடிக்கப்படுகின்றன, இயக்கங்களுடைய சென்டர்களில் விருந்துபசாரங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அவுலியாக்களின் தர்காக்கள் தரைமட்டமாக்கப்படுகின்றது, உடைக்கப்படுகிறது, அவுலியாக்களின் பெயர் இழிவுபடுத்தப்படுகிறது. அங்கு கொடுக்கப்படுகின்ற விருந்துபசாரங்கள் ஷிர்க் என்ற லேபல் கொத்தப்படுகிறது. இப்படியான சூழலில் பாருங்கள், இன்று இலங்கையில் இருக்கின்ற அதிகமான அவுலியாக்கள் எந்தெந்த இடங்களில் அடங்கப்பட்டிருக்கிறார்கள்? ஈச்சம்பட்டி தர்கா மக்கள் வாழுகின்ற இடத்தை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடங்களையும் பாருங்கள், காடுகள், வனாந்தரங்கள், வயல்வெளிகளில் தான் அவுலியாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த இடங்களில் தான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிஞ்சி மிஞ்சி நம்ம சில ஊர்களை காட்டுவோம், இந்த டவுன்ல ஒரு அவுலியாவுடைய தர்கா இருக்குன்னு சொல்லுவோம். அது ஏற்கனவே இப்படி இருந்து அதன் மீது அன்பு கொண்ட மக்கள் குடியேறி அது கிராமமாக நகரமாக மாறிய ஊர்களாக அது இருக்கும். ஆரம்ப காலத்தினுடைய ஹிஸ்டரி அப்படி இருக்காது. அப்படிப்பட்ட இந்த அவுலியாக்கள், இந்த அவுலியாக்களுடைய நேர்வழியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விடத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட நேர்வழி என்று குர்ஆனிலே சொல்லுவான். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவுலியாக்கள் தான் ரப்பிடத்தில் இருந்து நேரடியாக நேர்வழி கொடுக்கப்பட்டவர்கள், வேற யாரும் இல்லை. நேரடியா அல்லாஹ்விடத்திலிருந்து நேர்வழி கொடுக்க. சூரத்துல் பக்ராவை பாருங்கள், உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்திலிருந்து நேர்வழி கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான். சரி, அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் யார்? அவர்களும் அவுலியாக்கள் தான். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, எமது தரப்பிலிருந்து அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் இறைநேசர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். எனவே ஒரு அவுலியா, ஒரு இறைநேசருடைய அந்த யதார்த்தம் என்பது ஒரு சந்தேகமற்ற மார்க்கம். ஒரு இறைநேசர் ஒரு கருத்தை சொல்லுவார், ஒரு வேளை நமக்கு அது ஒரு வேளை குர்ஆன்ல எங்க இருக்கு, ஹதீஸ் எங்க இருக்கு தடுமாறக்கூடிய சந்தர்ப்பம் வரும். ஆனால் அவர் குர்ஆனுடைய இபாரத்தை கொண்டு அவுலியாக்கள் பேசுவார்கள், அல்லது இஷாராவை கொண்டு அவுலியாக்கள் பேசுவார்கள். குர்ஆனுடைய நேரடி வார்த்தைகளை கொண்டும் அவுலியாக்கள் ஞானத்தை பேசுவார்கள், குர்ஆனுடைய இஷாராவை கொண்டும் அவுலியாக்கள் பேசுவார்கள். நீங்க ஒரு சாதாரண சின்ன மேட்டர் எடுத்து பாருங்க, அப்ப டீப்பான விஷயம் எல்லாம் எவ்வளவு பேசிப்பாங்கன்னு யோசிக்க. நம்ம டாக்டர் சொல்லுவாங்க, வாயால விளக்க ஊதி அணைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் உலமாக்கள் நிறைய இருக்கிறேன், குர்ஆன்ல எங்கேயாவது வாயால விளக்கு நோக்க வேணாம்னு சொல்லிக்குதா? ஹதீதுல இருக்கா? ஆனால் அதை இஷாராக்களை கொண்டு அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்த் மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ், அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம் விளக்கை போல என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள் அந்த நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்பான். ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம் விளக்கினுடைய ஒளியை அல்லாஹ் சொல்லுவான், இன்னொரு இடத்திலே அல்லாஹ்வுடைய நூரை தங்களுடைய வாய்களினால் அவர்கள் ஊதி அணைக்க பார்க்கிறார்களா என்று நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹு தஆலா கேட்பான். இந்த ரெண்டு ஆயத்துக்களையும் இஷாராவாக எடுத்து நமது பெரியார்கள் சொன்னார்கள், விளக்குகளை நீங்க என்ன செய்யாதீங்க, வாயால ஊதி அணைக்காதீங்க. இப்ப நேரடியா விளக்க ஊதி அணைக்காதீங்கன்னு சொல்லி இல்லாட்டியும் இஷாராக்களை கொண்டு பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இது சாதாரண சின்ன மேட்டர். விளக்கு நோக்குற விஷயம் என்ன பெரிய மேட்டரா? இல்லை. அதுபோலதான் அவுலியாக்களை பின்பற்றியவர்கள் அவுலியாக்களுக்காக இந்த தர்காக்களை, அது இஸ்லாத்துக்கு நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னாலும் அவுலியாக்கள் நபிமார்களுடைய தர்காக்கள் கட்டப்படுவது, அவர்களுக்கு பள்ளிவாயல்கள் உருவாக்கப்படுவது இஸ்லாமிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து மரபு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளைகளோட கபர் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளைகளோட கபரை ஈச்சம்பட்டி தர்கா கமிட்டியா கட்டின இல்ல, தலைமன்னார்ல இருக்குது, ராமேஸ்வரத்துல இருக்குது. இதை யாரு கட்டினது? சரி, நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல கபர் இருக்கு,
மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்குது. குர்ஆன்ல பெயர் கூறப்பட்ட 25 நபிமார்கள் அல்லாதவர்களுடைய கபர் கூட ஷாம் தேசத்திலே பல கபர்கள் இருக்கின்றன. அவுலியாக்களோட கபர் இருக்கு, நபிமார்களோட கபர் இருக்கு, பேர் இல்ல குர்ஆன்ல. அலைஹிஸ்ஸலாம் வந்து போட்டிக்குது. அப்படிலாம் கபர்கள் கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. ஆனால் குகைவாசிகளான அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, குகைவாசிகளான அவுலியாக்கள் விடயத்தில் அந்த சமூகத்தார் 2 தீர்மானங்களை எடுத்தார்கள். ஒன்று, அந்த அவுலியாக்களுக்காக ஒரு கட்டடத்தை நாங்கள் கட்டலாம் என்று ஒரு முடிவெடுத்தார்கள். இன்னும் ஒரு சாரார் லனத்தஹிலன்ன அலைஹிம் மஸ்ஜிதா, அந்த அவுலியாக்கள் நினைவாக பக்கத்தில் ஒரு பள்ளியை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பள்ளி கட்டணம் என்று சொன்னவர்கள் மெஜாரிட்டியா இருந்தார்கள். அது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வகால அல்லதீன கலபு அலா அம்ரிஹிம் லனத்தஹிலன்ன அலைஹிம் மஸ்ஜிதா, அந்த பெரும்பான்மையான முடிவு எடுத்தவர்கள் பள்ளி கட்ட வேண்டும். நம்முடைய பெரியார்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை அர்த்தம் கொண்டதாக புரிந்து அவுலியாக்களுடைய கபறுகளையும் கட்டடங்களாக வடிவமைத்து அங்கு வருகின்ற மக்கள் தொழுவதற்காக பள்ளிவாசல்களையும் உருவாக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் எங்கே நல்லடக்கம் செய்யப்படுவேன் என்பது 100% தெரியும். அது மஸ்ஜித் நபவிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கும் இடையில் ஒரு பிடவையாலான ஒரு திரை மாத்திரம் தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பயம் வரல. மஸ்ஜித் நபவிக்கும் என்ற வீட்டுக்கும் இடையில ஒரு திரை தான் இருக்குது. இந்த திரைக்கு எங்கிட்டால நான் அடங்கப்பட இருக்கிறேன். எதிர்கால என்னுடைய உம்மத்தி என்னுடைய கபரை என்னை வணங்கி விடுவார்கள் என்கிற அச்சம் இஸ்லாத்தை கொண்ட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இல்ல. ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்லுகின்ற இயக்கத்தவர்களுக்கு இந்த உம்மத்து அந்த கபறுகளை வணங்கி விடுமோ, அவுலியாக்களை வணங்கி விடுமோ என்கிற அச்சம் ஏற்படுகிறதாம். நடிப்பு அப்படி ஒன்று இல்லை இஸ்லாத்தில். எனவே இஸ்லாத்தை தந்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கி போட்டாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சாலும் அப்படி இல்ல. அடக்கின ஆயிஷா நாயகிக்கு தெரியாதா? தந்த வீட்டுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்லடக்கம் செய்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு தெரியாதா? இந்த உம்மத்து ஷிர்க் செஞ்சிருமண்டி அவங்க அடக்கின மட்டுமில்ல ஜியாரத்துக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, தந்த தகப்பனையும் அங்கே அடக்கினார்கள். கலீஃபா சய்யிதா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அடக்கினார்கள். ஆயிஷா நாயுட கொள்கை என்ன? குர்ஆன் ஹதீஸ பின்பற்ற மட்டும் சொன்னா உனக்கு ஹதீஸ கூடுதல் அறிவிச்சால் யாரு? பெண்கள்ல எமது தாயார் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆண்கள்ல ஆக கூட ஹதீஸ் அறிவித்தவர்கள் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த குர்ஆன் ஹதீஸ பின்பற்றார்கள் ஆக கூட ஹதீஸ் அறிவிச்ச ஆயிஷா நாயகி. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்ற கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்ட பொழுது நான் பர்தா முகத்தை மூடாமல் நான் ஜியாரத்துக்கு போவேன். இரண்டாவது என்ற வாப்பாவை நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகும் நான் இந்த முகத்தை மூடாமல் போவேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடக்கப்பட்ட பிறகு ஹயாஅன் மின் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்திருக்கிறாங்களே, பக்கத்துல நான் இந்த முகத்தை மூடாமல் நான் ஜியாரத்துக்கு போறதில்லை. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கொள்கை, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபரில் இருந்து பார்க்கிறார்கள். இவன் இந்த உதிரி மண்ணோட மண்ணா போயிட்டு அவுலியாக்கள் சொல்றான். மண்ணோட மண்ணா போனாலுக்கு வெக்கப்படுறதாடா? வெக்கம் வருமா? வெக்கப்படணுமா? இல்ல. அப்ப எந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறார்களோ அந்த ஹதீதுகளை அறிவித்த முதன்மையான ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நம்முடைய தாயார் சுன்னத் ஜமாத் கபர் பாட்டி. மறைந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்காக அவர்கள் மறைஞ்சு அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் வெக்கப்பட்ட ஒரு பெண்மணி. அந்த கொள்கைதான் இஸ்லாம், அதான் ஈமான், அதுதான் தர்கா, அதுதான் ஜியாரா, அதான் அவுலியாக்கள். எனவே பூச்சாண்டியான இஸ்லாமிய போதனைகளை வைத்து பூர்வீகமான நம்முடைய பெரியார்கள் சஹாபாக்கள் காட்டி தந்த அந்த மார்க்கத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. இந்த அவுலியாக்கள் என்பவர்கள் இந்த பிராந்தியத்துக்கு அருள் இறங்குவதற்கான தளங்கள். அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அருளை இறக்குகிறான்.
அவர்களுடைய பரக்கத்தினால் தான், யுர்ஸகூன பிஹிம், அவர்களின் பொருட்டினால் தான் எங்களுக்கு இரணம் கூட அல்லாஹ்வினால் திருப்திகரமாக வழங்கப்படுகிறது. அவர்கள் பொருட்டால் தான் எங்களுக்கு உதவிகள் கொடுக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் பாருங்கள். எனவே இந்த அவுலியாக்களுடைய கோர்வையை பாருங்கள். நம்முடைய மரியாதைக்குரிய மௌலவி ஹசன் மன்பை ஹசரத் அவர்கள் சொன்னது போல, இந்த அவுலியாக்கள் சையத் அப்துல் ரஹ்மான் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ், சையத் அப்துல் காதிர் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ், நான் அறிந்த வரைக்கும் கல்முனை கடற்கரை பள்ளி வாசலில் தாவூத் மௌலானா அவர்களுடைய ஜியாரம் இருக்கிறது. தாவூத் மௌலானா என்று ஒரு ஜியாரம் இருக்கிறது. அவர்களுடைய பிள்ளைகள் இவர்கள் அல்லது பேர பிள்ளைகள் என்ற ஒரு வரலாறு இவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் சாய்ந்தமருது பெரிய பள்ளி வாயலில் 300 வருடங்களை கடந்த மிக பெரும் பழமை வாய்ந்த ஜியாரமாக இருக்கின்ற அஸ்ஸயீத் அஸ்கோல் வலியுல்லா, சிலர் அஸ்கர் வலியுல்லா என்று சொல்வார்கள், அஸ்கோல் வலியுல்லா என்று அவர்களுடைய வரலாற்று பெயர் பதியப்பட்டிருக்கிறது. அஸ்கோல் வலியுல்லா அவர்களுடைய சொந்த பேர பிள்ளை. அப்ப இந்த சாய்ந்தமருது யாரு, கல்முனை யாரு, அக்கரைப்பத்தி யாரு? எத்தனை கட்ட இருந்தாலும் பரவாயில்ல, 1ஆம் கட்ட 2ஆம் கட்ட 5ஆம் கட்ட அம்பார தீகவாதி இல்லாம் எல்லா முஸ்லிம்களும் அவுலியாக்களினால் தான் இஸ்லாமியர்களாக்கப்படுகிறாங்க. இப்ப எல்லாரும் ஒன்று சொல்லி தராங்க தெரியுமா? இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைகள் முந்தி மாதிரி இல்லை, இளைஞர்கள் முந்தி மாதிரி இல்லை, அற மோசம் என்று கதைக்கிறாங்க ஆக்கள். அப்ப முந்தி என்ன எப்படி இருந்தாங்க? முந்தி எப்படி இருந்தாங்க? இப்ப இருக்கிற பிள்ளைகள் முந்தி மாதிரி இல்லையாம், இப்ப இருக்கிற பொம்பளைங்கள் முந்தி மாதிரி இல்லையாம், இப்ப இருக்கிற இளைஞர்கள் முந்தி மாதிரி இல்லையாம். முந்தி மாதிரி என்ன என்னென்று வாயை தொடர்ந்து செல்லுங்கள்டா ஓப்பனா. அவுலியாக்களோட மார்க்கம் பின்பற்றப்பட்ட நேரத்தில் இருந்த மாதிரி இப்ப இயக்கத்தை பின்பற்றுற காலத்துல மக்கள் இல்ல. அவுலியாக்களை பின்பற்றின மாதிரி இயக்கங்களையும் சொசைட்டிகளையும் என்ஜிஓக்களையும் பின்பற்ற இந்த காலத்துல இளைஞர்கள் இல்ல. அவுலியாக்களோட காலத்தில் இருந்த பிள்ளைகளை மாதிரி இப்ப உள்ள பிள்ளைகள் இல்ல. அந்த காலத்துல குர்ஆன் மதரசால புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவுத், நசாயி, இப்னு மாஜா ஓதி கொடுக்கல. இந்த பெண் புத்தி மாலை என்ற ஒரு சின்ன ஒரு புத்தகம் படிச்சு கொடுத்தாங்க. அந்த பெண் புத்தி மாலையில சொல்லப்பட்ட 50 புத்திமதியையும் கேட்ட பிள்ளைகள் மனிதர்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் தக்வாவோடு. இப்ப புகாரி, முஸ்லிம் எல்லாம் தர்ஜமா வந்துட்டு, குர்ஆன்ல எத்தனையோ தர்ஜமா வந்துட்டு, தப்லீக் ஜமாத் தர்ஜமா, தௌஹீத் ஜமாத் தர்ஜமா, ஜமாத் இஸ்லாம் தர்ஜமா, அந்த ஜமாத் தர்ஜமா, இந்த ஜமா, ஒவ்வொரு ஜமாத்தும் தனித்தனி தர்ஜமா. ஜமாத்தை சொல்ல வரலன்னா என்ன அவர தர்ஜமாவில் இவருக்கு பிடிப்பில்லை. அப்துல் ஹமீத் பாக்கவி ஹதரத் எழுதின தர்ஜமாலும் மத்தாக்களுக்கு பிடிப்பில்லை. நாங்க எங்கட ஸ்டைலுக்கு தர்ஜமாலும். யாசீன்ல ஒரு ஆயத்து இருக்குது, இந்த குர்ஆனை 70வது வசனமாக இருக்க வேண்டும், இந்த குர்ஆனை மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இறக்கி இருக்கிறோம் என்று குர்ஆன்ல சூரத் யாசீன்ல ஒரு வசனம் இருக்குது. பெரும்பாலும் 70வது வசனமா இருக்க வேணும். ஆயத்து மாறினா பாருங்க. அது ஒரு மௌலவி தர்ஜமாளிகார் எழுதி போட்டு அவர் பிரகட்டம் எழுதிக்கார். அல்லாஹ்க்கு மறந்துட்டு ஒரு விஷயம் என்று நினைச்சுட்டாரு. அவர் ஒரு பிரகட் அடிக்காருக்குள்ள எழுதிக்கார், மாறாக அல்லாஹ் எழுதின மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கியிருக்கிறோம். அந்த ஆலிம நெஞ்சிருக்காருன்னு கேட்டா அவர் பிரகட்டம் வச்சு, மாறாக மரணித்தவர்களுக்கு கதமுல் குர்ஆன் ஓதுவதற்காக இந்த குர்ஆன் இறக்கப்படவில்லை என்று அவர் பிரகட் அடிச்சார். அல்லாஹ்க்கு மறந்திருக்காரு அவர வாரி. இப்படி அல்லாஹ்க்கு மறந்த விஷயங்களை எல்லாம் பிரக்கட் அடிச்சு இவனில் செருகிறதுக்கு சொந்த தர்ஜமத்துல் குர்ஆன் வேணும். தர்ஜமத்துல் குர்ஆன் மலிஞ்சி தர்ஜமத்துல் ஹதீஸ் மாதிரி செய்யுங்க. மக்களுக்கு அரப தமிழ்ல யாத்து கொடுத்தா நல்லதுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. பழையாக்கள் முட்டாள் இல்லை, அவங்களுக்கு தெரியும். ஆளுக்கு ஒரு தர்ஜமாவை எழுதி வச்சோன்னா அவன் என்ன செய்வான், அவனுடைய ஸ்டைலுக்கு வந்துடுவான். விமானத்துல ஹஜ்ஜிக்கு போற கூடாண்டும் திருத்தா திட்டத்தில் வந்து செல்ல ரை பண்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா குர்ஆன்ல விமானத்துல ஒரு ஆதாரம் இல்லையாமே. ஒன்று நடந்து போகணும், இல்லாட்டி ஒட்டகம் கால்நடைகள்ல போகணும். விமானத்தை பத்தி குர்ஆன்ல இல்லை. ஏன்னா விமானம் ஒட்டகத்துல போக இல்லாத அவங்களுக்கு, நடந்து போக இல்லாத அவங்களும் ஹஜ்ஜி கடமை இல்லை என்கிற மாதிரியான மார்க்கம் எல்லாம் எதிர்காலத்துல வேற இருக்கு நம்ம ஊர்ல. என்னை அன்புக்குரியவர்களே, இந்த அவுலியாக்கள் என்கிறது ஒரு உண்மைக்குண்மையான மார்க்கம். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பார்க்கின்ற பார்வை, பேசிய பேச்சு, அவர்கள் பிடிக்கின்ற கை, நடக்கின்ற கால்,
கேட்கின்ற காது, இவைகள் எல்லாம் நான் அதற்கானவன், நானாகி விடுகிறேன் என்று அல்லாஹ் உரிமை கோர்ன விஷயம். ஆறாவது ஒரு இப்ப இருக்கிற ஒரு ஆலிம் ஆலிம் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய ஹுஷூஹுலு, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளச்சப்பாடு இருந்தவர்கள் தானே உலமாக்கள். நாம இங்க 7 வருஷம் மௌலிகைக்கு ஓதி அரபு மதரசால உள்ள சிலபஸ் அதை முடிச்சதுக்கு தந்ததுதான் மௌலிகை பட்டம். தக்வாவுக்கு சர்டிபிகேட் தாரேன், தக்வாவுக்கு சர்டிபிகேட் இல்லை. ஆனா அவுலியாக்களை அல்லாஹ் தஆலா அப்படி வைக்கல. இன்னவுலியாவு இல்லல் முத்தகூன், அவுலியாக்கள் தக்வா உடையவர்கள், முத்தகீன்கள் என்று அல்லாஹ் தஆலா சர்டிபிகேட் கொடுத்து வச்சிருக்கான் குர்ஆன்ல. முதலில் முத்தகீன், அவுலியாக்களுக்கு தான். முத்தகீனுக்கு பல தஃசீர்கள் எழுதுவாங்க. தக்வா உடைய நாட்டமுடையவர்களுக்கு நேர் வழிகாட்டும் சொல்லுவாங்க. தக்வா உடையவர்களுக்கு தான் குர்ஆன் நேர் வழிகாட்டும். எனவே இந்த அவுலியாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நாம் அனைவரும் மார்க்கத்தின் ஒளி விளக்குகளாக அவர்களை நாங்கள் இது பண்ண வேணும். உண்ட வினையை கொள்ளுங்க. யாயுகல்லதின ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லா, நீங்க அல்லாஹ்வை தக்வா செய்யுங்க. கூனு மஅ ஸாதிகீன், சாதிகீன்களான இறைநேசர்கள், உண்மையாளர்களோடு இருங்க. இந்த ஆயத்தை நம்ம ஒரு பக்கத்து என்ன தெரியுமா வழங்குறோம்? ஈமான் இருக்கிறவங்களை தக்வா உடையவர்களாகுங்க, நல்லவங்கள் அவுலியாக்களோடு சேர்ந்துறீங்க. அது அடுத்த அர்த்தம் என்ன தெரியுமா? அவுலியாக்களுக்கிட்ட வர்றவனுக்கு ஈமானும் தக்வாவும் உள்ளவன் மட்டும்தான் அவுலியாக்களுக்கிட்ட வருவான், மற்றவன் வரமாட்டான். நாங்க அவுலியாக்கிட்ட வரமாட்டோம், அவன்கிட்ட ஈமான் தக்வா இல்லை, அவுலியாக்கள்கிட்ட வரமாட்டோம் என்று சொன்ன என்ன அர்த்தம்? அவனுக்கு ஈமானும் தக்வா, அவுலியாக்களை அடைவதற்கு ஈமானும் தக்வாவும் நிபந்தனை. அது இல்லை என்றால் அவுலியாக்கள்கிட்ட வர முடியாது. எனவே அவுலியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடங்கள் இவ்வளவு தியாகப்பட்டு பாதுகாக்கப்படுவதற்கான நோக்கம். உண்மையிலே இந்த அவுலியாக்களுடைய தர்காக்களுக்காக பாடுபடக்கூடிய மக்கள் பெரும் தியாகப்பட்ட மக்கள். இந்த பிராந்தியம் ஒளிவு பெற வேண்டும், அருள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த தர்கா ஆரம்பத்தில் இருந்து நம்மளுக்கு தெரியும். இப்படியெல்லாம் வந்து இருக்கலாமா? எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்து அதை எவ்வளவோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இல்லாத பாடுபட்டு உருவாக்கி இன்றைக்கு நாம இப்படி ஆரம்பத்துல நான் இன்னைக்கு ஞாபகம் ஒரு நாள் மழை பெஞ்சு தண்ணி வீழான விரிப்பை போட்டு மவுல் கோயிக்கிறோம், மழை தண்ணி வீழான போகுது. அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். இந்த இடத்துல ஒரு அழகான இடங்களை உங்களுடைய பெருமை முஸ்லிம் சோனிகள், முஸ்லிம்கள் தனியே தனி ஆக்கி திங்கிறாங்களா மாறிட்டாங்க. இப்ராஹிம் நபிய மார்க்கத்தில் இப்ப நிறைய முஸ்லீம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்ன? விருந்தாளிகளுக்கு உணவளிப்பது. அவர் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் இந்த பெருமதி சிங்கள பிரதேசங்களை நீங்க போய் பாருங்க. சிங்கள பிரதேசங்கள்ல அந்த தர்காக்களுக்கு குருநாகல்ல போய் பாருங்க, கொழும்புல போய் பாருங்க, காலியில போய் பாருங்க. அந்த கந்தூரி விழாக்கள்ல சிங்கள மக்கள் வந்து காத்துக்கு இருந்து அந்த உணவை வாங்கி எடுத்துட்டு போறாங்க. இந்த காத்தாங்குடிக்கு மட்டக்களப்பு இடையில ஒரு இடம் இருக்குது, புளியம்போக்கர் வழியுள்ளா தியாரம். நான் ஒரு நாள் போனேன். நம்ம டாக்டர் செருப்பு கலட்டி கையில உள்ளுக்கு பள்ளிக்கு தியாரத்துல உள்ளுக்கு எடுத்து போறாங்க. ஏண்டா இது அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய செருப்பு தானே, காலில் வெட்டது சொர்க்கத்துல சத்தம் கேட்ட செருப்பு தானே, களவு ஒன்னா திருப்பி வாங்கிடலாம். அதே இடத்துல தமிழ் மக்களை நாங்க பார்த்தேன். வேலிக்கு வெளியே, பள்ளிக்கு வெளியே இல்ல, ரோட்டுக்கு வேலி அடிச்சிருக்கே, வேலிக்கு வெளியே செருப்பை கழட்டி போட்டு பெருங்காலோடு தான் அங்க வராங்க. சிங்கள மக்களை போய் பாருங்க, அவங்க அதுக்குரிய கண்ணியத்தை கொடுக்குறாங்க. ஏண்டா அந்த கல்முனையை பாருங்க, எஜமான் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் முஸ்லிம்களுக்கு மட்டும் வந்தவர்களா? நாகூருக்கு போய் பாருங்க, தமிழ் முஸ்லிம் உறவு, அவங்களோட அன்பும் அவங்களோட உண்மையும் அவங்களோட பக்குவமும் அவங்க போதிக்காமலே அவங்க பாத்தாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அஜ்மீர் ஹாஜா முஹைனுddin சிஷ்தி நாயகன் 90 லட்சம் மக்களை இஸ்லாத்துக்கு எடுத்தார். அப்படிப்பட்டவர்கள் இஸ்லாத்துக்கு எடுத்தது அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு எடுத்தாங்க. அந்த மக்கள் ஈமான் உள்ள மக்களா வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க. இப்ப அப்படி இல்லை. எங்கடி ஜமாத்துக்கு வாரீங்களா, உங்களுக்கு பெருநாளுக்கு வாங்கிட்டாரு. நீங்க எங்கடி ஜமாத்துக்கு வாரீங்களா, கக்கூசு கட்டிட்டாரு. இஸ்லாம் கட்டி கொடுங்க, வாங்கி கொடுங்க, அது தர்மம், சதக்கா. அது இஸ்லாத்துக்கு வார்த்தைக்கு கண்டிஷன் ஆக்கி இப்ப எங்கிட்ட நீங்க வாங்கிட்டீங்க தானே, எங்கட பள்ளி தான் தொலை வரணும், வேற பள்ளி தொலைப்படா, எங்கட பயம் தான் கேட்கணும், அடுத்த பயம் கேட்கப்படா. என்னடா இஸ்லாம்? இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தினது இப்போ உள்ள ஆக்கள். ஆனால் இஸ்லாத்தை தூய வடிவத்தில் நம்மளுக்கு தந்தவர்கள் இறையச்சம் உள்ள அவுலியாக்கள்.
நம்பினால் நம்மளது அவுலியாக்கள் என்கின்ற முகவரி இல்லை என்றால் முஸ்லிம் சமுதாயம் அட்ரஸ் இல்லாத சமுதாயமாக மாற்றப்படும். யாழ்ப்பாணத்தில கந்தன் கோயில் என்று ஒன்று இருக்குது. அந்த கோயில் முஸ்லிம்களுடைய வளவு, அதுக்குள்ளுக்கு ஒரு அவுலியாவுடைய ஜியாரம் இருக்குது. அந்த அவுலியாவுடைய ஜியாரத்துல போய் ஒரு ஃபாத்திஹா மஜ்லிஸ் நடத்தாம அவங்களோட கந்தன் கோயில் நிகழ்ச்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. யாழ்ப்பாணத்துல நல்லூர் கந்தன் கோயில் பிரபல்யமானது. இந்தியாவில் இருந்தெல்லாம் பக்தர்கள் வருவார்கள். உள்ளுக்கு அவுலியா அறிஞர் நீங்க போய் பாருங்க. அங்க துவாவோதர் வளமையா பிக்சடா துவாவோதர் மௌலிக் இருக்கிறார். அவரை கூட நாங்க சந்தித்து பேசுறோம். அப்ப நாம எல்லாம் சிறுக்கு ஆதமலை சிலாத்துல பாதம் பட்ட மலை நறுகி நம்மளோட போய் பார்க்க டைம் இல்லை. ஏற வக்கில்ல சிறுக்குங்கிற ஏற இல்லாட்டி சிறுக்கு ஏற இல்லாட்டி ஏலான்ட்டு போகணும் சிறுக்கங்க போடா. அப்ப நீங்க ஆதமலை சிலாத்துல பாதம் அது இல்லை. ஒரு காலம் இங்க இருந்தா மத்த காலம் எங்கன்னு நம்மளோட கேள்வி கேட்கிறோம். மத்த காலம் எங்கிறது இருக்கிற ஒரு காலம் முதல்ல நம்ப. அப்ப இவன் நம்மட கால் ஆதமலை சிலாத்த கால் இல்லைன்னு நம்மட சொல்லிட்டானா மத்த பௌத்த மக்கள் சொன்னாங்க. அப்ப எங்கிட்ட புத்தர் கால் அவங்களோட இடத்தை அடையாளப்பட்டு அப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க. யாருங்க இடத்துல புத்தர் வச்சு அது ஒசரம் பண்ணு. புத்தரோட கோபம் இல்லை. புத்தர் நல்ல மனிதன். புத்தர ஒசரம் எத்தனடி என்று பார்த்தா பாதம் எத்தனடி விளங்குட்டாரு. 6 அடி ஒசரத்தில் உள்ள புத்தருக்கு 5.25 அடியில பாதம் இருந்துருக்கான். 6 அடி மனுஷன். நம்மளுக்குள்ளே கொஞ்சம் ஒசரமானாக்கள் ஒரு 6 அடி இருப்பீங்க. 6 அடி ஒசரம் உள்ள ஒரு ஆளுக்கு 5.25 அடியில பாதம் இருந்தா ஏற்றுக்கொள்ள முடியுமான விஷயமா? ஆனக்கால் வர்றதுக்கு வீங்கினாலும் அவனுக்கு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் என்று சஹீஹுல் புகாரி சொல்லுது. 90 அடி இல்லையா? இதுக்கிடையில் நீங்க படிக்கல. நாம எப்படிதான் எல்லாத்தையும் விட்டு போட போறோம் நம்ம முஸ்லீம்கள் யோசிச்சிருக்கோம். அவுலியாவும் போனா, கால்பாதவும் போனா, பறக்கத்தும் போனா, ஒளியும் வேணா, தர்காவும் போனான்ட்டு. நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 20 அல்ல 22 வருஷங்களுக்கு முன்னால சிங்கள மக்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள். அல்லாஹு அக்பர் புத்தகத்தின் தலைப்பு அல்லாஹு அக்பர். சிங்கள மக்கள் எழுதினார். என்ன சொல்றாங்க? மக்காவில் இருக்கிற கால்பாதம் புத்தர்ங்கிறாங்க. எனவே அப்ப மற்ற மக்கள் நம்மளோட உரிமைகளை எதிர்பார்க்கிற நேரத்தில் நாம குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாம் என்கிற பேர்ல என்ஜிஓக்களுடைய சம்பளங்களுக்கு பின்னால இப்படியான விஷயங்களை மறுக்காமல் இந்த பரக்கத் தக்வாவுடையவர்கள், இறையச்சம் உள்ளவர்களான அவுலியாக்கள் இதுகளை பாதுகாக்க வேண்டியதான் வரலாறு. இவைகளை பாதுகாத்தால் தான் பாருங்கள் நம்முடைய பிரதேசத்துல அம்பலத்தாறுல இருக்கிற ஜியாரம், இந்த ஜியாரம், இது மாதிரி ஜியாரங்களை பாதுகாப்பது. அந்த பிராந்தியத்துல சம்மாந்துறையில் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? கொண்டவட்டம் பள்ளி தனியே இருக்குது. ஒத்துறீங்க அந்த முஸ்லீம்களை. மல்கம்பட்டி அவுலியாட பள்ளி இருக்குது, பக்கத்து இந்த குடியிருப்புகளை காணல. எனவே நாம் இதையெல்லாம் இழக்காமல் கொண்டாட வேண்டும் என்றால் நிஜமான எந்த நாளும் எந்த காலத்திலும் இவைகளுக்கு நாங்கள் வந்து இவைகளை சிறப்பித்து குடும்பம் நாங்கெல்லாம் சும்மா இருக்கிற புள்ள குட்டியோட வந்து இங்க ஓதிட்டு போறோம். அப்படி நம்ம வந்தா போனாத்தான் இந்த இடங்கள் பாதுகாக்கப்படும், இந்த இடங்கள் சிறப்பிக்கப்படும். அந்த அவுலியாக்களுடைய அருள் பரக்கத்தின் மூலமாக நம்மளுக்கும் அருள் கிடைக்கும் என்பதை கூறி எல்லாம் அல்லாஹு தஆலா இதற்காக கால நேரங்களை ஒதுக்கி அர்ப்பணித்த அனைவருக்கும், குறிப்பாக இவ்வளவு உலமாக்கள் பெரிசா கலந்து கொள்ற சிறப்பென்றால் அல்லாஹு தஆலா அந்த உலமாக்களுடைய ஹயாத்துக்களை நீளமாக்கி ஈமானிய பலத்தோடு செல்வ பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் இது போன்ற பணிகளுக்கு பாடுபடக்கூடிய மக்களாக ஆக்கியல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.